ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சர்க்குலர் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, ஜூன் 21 2024 அப்போவே ரிலீஸ் பண்ணது தான். என்னென்னா, இப்போது ஜூன் 2024 நீங்கள் ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருப்பீங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கும், ஹால் டிக்கெட்டும் கொடுத்து வந்திருப்பாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஓகே, அப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஹால் டிக்கெட் வாங்கிட்டீங்க, பிரச்சனை இல்லை, கரெக்டாக? இப்போ என்னென்னா, ஒரு சிலருக்கு மட்டும் அந்த அட்மிட் கார்டை வந்து ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு என்னென்னா, நான் ஹால் டிக்கெட் கொடுக்குறேன், நீ எக்ஸாம் எழுதிக்கோ, ஒரு சில டாக்குமெண்ட் நீ அப்லோட் பண்ணாமல் இருக்க, நீ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கூட நீ அப்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் போகுது. சரிங்களா? அப்போது இன்ஸ்டியூட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைனல் ரிமைண்டர் ஆஃப் ஆல் கன்சர்ன்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதாவது எல்லாருக்குமே ஹால் டிக்கெட்டு வந்துச்சு, கரெக்டுங்களா? எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வந்துருச்சு. அந்த ப்ரொவிஷனல் சொல்லும்போது நீங்கள் ஒரு சில ட்ரைனிங், அந்த ஸ்கில்லை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஐஓடிபி ட்ரைனிங், இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து ஃபினிஷ் பண்ணலை, இல்லை மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிட் ஹால் டிக்கெட் வந்துருச்சு. அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்மிட் கார்டுக்கு தான் ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்கிறது ரெகுலர் அட்மிட் கார்டு. உங்களோட அட்மிட் கார்டுக்கு வந்து ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ ஜூன் 2024 எக்ஸாம் எழுதினா எல்லாருக்குமே இந்த சர்க்குலர் இம்பார்ட்டண்ட்டா ப்ரோ அப்படிங்கிறீங்க? அதுதான் இல்லை. இப்போ நான் சொல்கிறது மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, 10th +2 மார்க் ஷீட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பை 8/7/2024 டேட் போட்டிருக்கா. இது என்னன்னா, இது யார் யாருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது 10th மார்க் ஷீட்டோ +2 மார்க் ஷீட்டோ ஏதாவது ஒரு இதில் வந்து ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இருந்தாலும் வந்து இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அப்லோட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுங்க. என்னைக்குள்ளே 8/7/2024 நீங்கள் அதுக்குள்ளே பண்ணாதான் ஜூலை 11 உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எக்ஸாமோட ரிசல்ட் வரும். அதர்வைஸ் உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஓகே, தென் 2, கிராஜுவேஷன் மார்க் ஷீட் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் ஃபார் இன்டர்மீடியட் கோர்ஸ் பை 31/7/2024. நீங்கள் ஜூன் 2024 எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஓகே, அதே இன்டர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அந்த இன்டருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களா ஸ்டார்டிங்கில்? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஏதோ மார்க் ஷீட் அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. சரி, ஃபியூச்சரில் அவங்க மார்க் ஷீட் கொடுத்ததுக்கு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருப்பீங்க. கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்காத போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது. இன்ஸ்டியூட் வந்து பரவாயில்ல, ஓகே அப்படின்னு அட்மிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த அட்மிட் கார்டுக்கு நேம் தான் ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு. நீங்கள் வந்து மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. எல்லாமே நான் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டேன் ப்ரோன்னா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ, நான் கிராஜுவேஷன் மார்க் ஷீட்லாம் கொடுத்த மாதிரி நான் தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லாருக்கிட்டையும் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த அப்லோட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வராது. ஓகே, தட்ஸ் ஆல். இது எங்கே ப்ரோ போய் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளே சேம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே கிளியராக வந்துடும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே இருக்கும். நீங்கள் அதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு வந்து எல்லாமே கிளியராக நம்மளோட சைட்டில் இருக்குது இல்லையா? நீங்கள் அதை செக் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தான் நீங்கள் அப்லோடும் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சரியா? அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சது. இதை பற்றி ரொம்ப எல்லாரும் வந்து பேனிக்காக ப்ரெஷர்லாம் இருக்க வேண்டாம். ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுங்கிறது இந்த இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய சிஎம்ஏ இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணாமல் ஜூன் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அட்மிட் கார்டுக்கோட நேம் தான் ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு. எல்லாருக்கும் கொடுத்த அட்மிட் கார்டு நேம் வந்து ப்ரொவிஷனல் கிடையாது. ஓகே, அதை மட்டும் நல்லா விஷயம். அதனால தான் கன்சர்ன்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போது ஆர்டிகல்ஷிப், தட் இஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஃபைனல் ஸ்டூடெண்ட், நாட் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ். ரூல் நம்பர் 3, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் ஐஓடிபி ட்ரைனிங், இது வந்து ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணல, ஆர்டிகல்ஷிப் ஃபினிஷ் பண்ணலை. சரிங்களா? ஃபினிஷ் பண்ணாமல் ஜூனில் எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கும் அட்மிட் கார்டு கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா, அந்த ரெலவெண்ட்டான டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட் ஆன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதை எப்போ அப்லோட் பண்ணணும்? 31/7/2024 அப்லோட் பண்ணணும். ஐஓடிபி ட்ரைனிங் எல்லாருக்கும் தெரிஞ்சது, இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் சாப்டரில் இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து இன்ஸ்டியூட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் முடிச்சுருந்துருக்கணும் அந்த ப்ராசஸ். அதை முடிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆயிருக்கும், அட்மிட் கார்டு வந்துருந்துருக்கும். ஓகே, அப்படி முடிக்கலைன்னா 31/7/2024 அந்த இதில் நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணி இது பண்ணிடுங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படிங்கிறது சொல்கிறோம். இது பண்ணாத பட்சத்தில்
ரிசல்ட் வித் ஹெல்த். ப்ரோ பயமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதை பண்ணாதவங்களுக்கு மட்டும்தானே தவிர இதை பண்ணவங்களுக்கு யாருமே கிடையாது. ஸோ உங்கள் அட்மிட் கார்டு ப்ரொவிஷனலாக ரெகுலராங்கிறத ஃபைண்ட் அவுட்லாம் வந்து பண்ண முடியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். இதை நம்ம ஃபினிஷ் பண்ணோமா, இது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா பண்ணலையான்ட்டு. இப்போ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஓடிபி ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டீங்களே, இக்னோர் பண்ணிடுங்க, நோ இஷ்யூ. ஓகே. ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மட்டும் எழுதியிருக்கேன் ப்ரோ, இன்னொரு குரூப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக ஒரு குரூப் எழுதியிருக்கேன், பட் நான் இன்னும் ஆர்டிகல்ஷிப் ஃபினிஷ் ஆகலை அப்படின்னா அந்த 31 செவனுக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சிருந்துருக்கணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்த பாயிண்ட் நம்பர் 1, இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாயிண்ட் நம்பர் 2, ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாயிண்ட் நம்பர் 3. இது எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சவங்க டேட்டா என்ட்ரு பண்ணும்போது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருப்பீங்க. ஓகே. அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ ஆகும்னா, நிறைய பேர் இந்த காலேஜஸ் செகண்ட் 2 இயர்ஸ், ஆமாம் 2 இயர்ஸ் ஃபினிஷ் ஆனோடனே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் செக் பண்ணி மட்டும் நம்ம சிஎம்ஏ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம்.